அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராஜ் டேட்டாபேஸ். நமது யூடியூப் தளத்தில் தொடர்ந்து ஆன்மீகம், ஜோதிடம், எளிய பரிகாரங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள வாழ்வியல் தகவல்களை தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான தலைப்பு, நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டுமா? பணத்தை ஈர்க்கும் சுக்கிரன் ரகசியங்கள் பற்றித்தான். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னாடி நமது ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கிற நிறைய பேர் மனசுல ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நாங்க என்னென்னமோ பண்றோம், எவ்வளவோ பரிகாரம் சொல்றாங்க, கோயிலுக்கு போகச் சொல்றாங்க, எல்லாத்தையும் நாங்க செஞ்சு பார்க்கிறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு சக்சஸ் அப்படிங்கறத எங்களால பார்க்க முடியல. பணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கு. இந்த மாசம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பர்சனல் செலவுக்காக காசு எடுத்து வைக்கலாம்னு ஆசைப்பட்டா கூட அந்த பொருட்களை வாங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றத பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை செல்வச் செழிப்போட இருக்கணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான சீக்ரெட் டிப்ஸ் இருக்கு. இது குறிப்பிட்டு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கிடையாது, பார்க்கிற எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாரும் பயன்பெறணும். நம்ம வாழ்க்கையில அதிரடி மாற்றம் வரணும், நிறைவேறாத ஆசைகள் நிச்சயமா நிறைவேறணும்னா நாம ஒரு காந்த சக்தியா மாறணும். 12 ராசிக்காரர்களுக்கும் பேர், புகழ், நல்ல ஆரோக்கியம் எல்லாமே வேணும். எப்பவுமே மனித பிறவியில எல்லாருக்கும் தேவையானது அதுதானே. அதெல்லாம் இருந்துட்டா மன நிம்மதி வந்துரும். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நாம டக்குன்னு அட்ராக்ட் பண்ணணும்னா நம்மளோட ஜாதக கட்டங்கள் பிரகாரத்தில ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை நாம ஆக்டிவேட் செய்யணும். அவர் யாருன்னா அவர்தான் சுக்கிர பகவான். சுக்கிரனை ஆக்டிவேட் செஞ்சா அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காந்த சக்தியா நிச்சயமா மாறுவீங்க. சுக்கிரன்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஸ்வீட் மூலமாவே சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணலாம். ஆமாங்க, சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸை நாம சாப்பிடும்போது சுக்கிரன் நமக்கு ஆக்டிவேட் ஆவார். உடனே நாங்க ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதே, எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கே அப்படின்னு கேள்விகள் வரும். நீங்க நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சமா சாப்பிடுங்க போதும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஸ்வீட், என்ன கலர் பயன்படுத்தினா சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்றேன். ஒரு நோட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து 42 நாட்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா 4266 என்பது சுக்கிரனின் எண். மேஷராசி. மேஷ ராசிக்காரர்கள் சிம்பிளா வீட்ல பால் பாயாசம் செஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஹோரையில சாப்பிடத் தொடங்குங்க. தொடர்ந்து 42 நாள் இத செஞ்சுட்டே வாங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம்னு பார்த்தா வெள்ளை. வெள்ளை நிற ஆடை, உங்களை சுற்றி வெள்ளையான பொருட்கள் என நிறைய பயன்படுத்துங்க. இது ரொம்ப சிறப்பு. 42 நாள் கழிச்சு உங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிற மாதிரி 111 என்ற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்ப்பீங்க. ரிஷப ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் வீட்ல செய்யக்கூடிய ரவா கேசரியை சுக்கிர ஹோரையில செஞ்சு கொஞ்சமா சாப்பிடுங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை. பச்சை நிற ஆடைகள், பொருட்கள் வச்சுக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா ஏலக்காயை உங்களோட பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ வச்சுக்கோங்க. நிச்சயமா சுக்கிரன் ஆக்டிவேஷன் நடக்கும். இந்த கலரையும் பயன்படுத்தி ஸ்வீட்டம் சாப்பிட்டு வரும்போது 42 நாள் கழித்து நீங்க பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் ஆகஸ்ட் 333 இருக்கும். இது ஒரு இண்டிகேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ரொம்பவே சிம்பிள். தேங்காயில செய்யக்கூடிய எந்த ஐட்டம்னாலுமே உங்களுக்கு சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண முடியும். தேங்காய் பர்பியா இருக்கட்டும், இல்ல தேங்காய் பால் செஞ்சு சாப்பாட்டுல பயன்படுத்துறதா இருக்கட்டும், எல்லாமே நல்ல பலன் தரும். நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் மஞ்சள். திரஸ் வாங்கினாலோ இல்ல வேற பொருட்கள் வாங்கினாலோ மஞ்சள் கலர் பயன்படுத்துங்க. நீங்க வீட்ல பூஜை செய்யும் போது வெண்கடுகு பயன்படுத்துறது மகாலட்சுமி அம்சத்தையும் சுக்கிர ஆக்டிவேஷனையும் கொடுக்கும்.
வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில இதை தொடங்குங்க. 42 நாள் கழிச்சு நீங்க நிறைய 666 என்ற ஏஞ்சல் நம்பரை வாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி. கடக ராசிக்காரர்களுக்கு அதிரசம். டெய்லி அதிரசம் சாப்பிட்டா சுகர் ஏறிடும்னு யோசிச்சா கொஞ்சமா வெல்லமும் அரிசியும் பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது தினையும் வெல்லமும் சேர்த்து சாப்பிடலாம். நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் சில்வர், ஒயிட் அல்லது லைட் பிரவுன் கலர். குறிப்பா அந்த சில்வர் கலர், ஆஷ் கலர்லாம் நிறைய பயன்படுத்தும் போது சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவாரு. முடிஞ்சா வெள்ளி பொருட்கள் வாங்குங்க. வெள்ளி சேர்ந்துருச்சுனாலே கூடவே தங்கம் அப்படிங்கறதும் சேர்ந்து வந்துரும். தொடர்ந்து 42 நாள் செஞ்சுட்டு வரும்போது நீங்க 555 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்ப்பீங்க. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்கள் சாப்பிட வேண்டிய ஸ்வீட் மைசூர் பாக். டயாபடிஸ் இஸ்யூஸ் இருந்தா கொஞ்சமா வாங்கி வச்சுட்டு டெய்லியும் சாப்பிடுங்க. நீங்க உங்களோட ஆடைகள்ல மஞ்சள் அல்லது கோல்டு கலர் நிறைய பயன்படுத்தலாம். முடிந்தால் தங்க நகைகள் வாங்குங்க. நல்ல ஆடை நகை போட்டு உங்களை நீங்களே ஒரு ராணியாகவும் ராஜாவாகவும் நினைக்கும் போது சுக்கிரன் தானாகவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆவாரு. 42 நாள் கழிச்சு நீங்க பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் ஆகஸ்ட் 222 இருக்கும். கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்கள் பால்கோவா சாப்பிடலாம். பால்ல செஞ்சு குறிப்பா அந்த திரண்டு வரக்கூடிய திரட்டிப்பால் மாதிரியான ஸ்வீட்ஸ் தான் சாப்பிடணும். நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் ப்ளூ. லைட் ப்ளூவா இருந்தா ரொம்ப சிறப்பு. ஒருவேளை லைட் ப்ளூ கிடைக்கலன்னா எந்த ப்ளூ கலரும் பயன்படுத்தலாம். இதற்கும் எந்த ஒரு தடையும் கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் சமயத்துல கூட தொடர்ந்து செய்யலாம். 42 டேஸ் செஞ்சுட்டே வரும்போது நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் 777. துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் சர்க்கரை பொங்கல் சாப்பிடலாம். குறிப்பா பச்சரிசியில தான் சர்க்கரை பொங்கல் செய்யணும். அதுல ஏலக்காய், பச்சை கற்பூரம், நெய் நிச்சயமா சேர்த்துக்கோங்க. சுக்கிர ஹோரையில மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டு கொஞ்சமா சாப்பிடுங்க. நீங்க நிறைய பயன்படுத்த வேண்டிய நிறம் பிங்க். பிங்க் கலர் ஆடை, பிங்க் கலர் பொருட்கள் வாங்குங்க. பிங்க் கலர் ரோஜா பூ, தாமரை போன்ற மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய மலர்களை உங்களோட பூஜை அறையில பயன்படுத்துங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் சாக்லேட் சாப்பிடணும். அதுவும் டார்க் சாக்லேட்ஸ் இப்பலாம் கிடைக்குது. அதை நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு பேசிக் சக்கராவே மெயின். அதனால நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் சிவப்பு. சிவப்பு நிற ஆடை பொருட்கள் நிறைய வாங்குங்க. இந்த ரெட்டையும் சாக்லேட்டையும் தொடர்ந்து 42 நாளுக்கு எடுத்துக்கும் போது தானாகவே சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவாரு. வந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும்போது பணம் வீட்ல நிறைய தங்கும். 42 நாள் கழித்து நீங்க 888 என்ற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்ப்பீங்க. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு காஜு கட்லி, அதாவது முந்திரியில செஞ்ச எந்த ஐட்டமா இருந்தாலும் சாப்பிடலாம். முந்திரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நினைச்சா சிம்பிளா ஒரு முந்திரி சாப்பிட்டு அது கூடவே கொஞ்சம் வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து சாப்பிடுங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய நிறம் ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். ஏன் ஆரஞ்சு மிட்டாய் கூட வாங்கி சாப்பிடலாம். தொடர்ந்து 42 நாள் செய்யும் போது உங்களுக்கு 808 என்ற ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி கண்ல தென்படும். குறிப்பா மற்ற ராசிக்காரர்கள் எங்க வேணாலும் பார்ப்பாங்க. ஆனா நீங்க பண நோட்டுகள்ல இந்த நம்பரை பார்ப்பீங்க. மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிம்பிள். வெல்லம் அல்லது கருப்பட்டி. நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அல்லது எப்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் கொஞ்சமா வெல்லம் எடுத்துக்கோங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் பிரவுன். உங்களோட ஆடையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிரவுன் கலர் நிறைய பயன்படுத்த ஆரம்பிங்க. பிரவுன் கலர் ஷீட் வாங்கி வச்சுட்டு மேனிஃபெஸ்டேஷன்லாம் கூட செய்யலாம். 42 டேஸ் இதை கண்டினியூஸா செய்யும் போது நீங்க 222 என்ற நம்பரை எங்க வேணா அடிக்கடி பார்ப்பீங்க. உங்களை சுற்றி எல்லாமே பிரவுனா இருக்கிற மாதிரியே தோணும். கும்பராசி. கும்ப ராசிக்காரர்கள் பிஸ்தா அல்லது பிஸ்தால செஞ்ச எந்த ஸ்வீட்னாலும் சாப்பிடலாம்.
பிஸ்தா முடியல அப்படின்னா நீங்க பச்சை கலர் ஏலக்காயை உங்களோட ஸ்வீட்ஸ்ல சேர்த்துக்கோங்க. தீபம் ஏற்றும் போது விளக்குல எண்ணெயை ஊற்றின அப்புறம் அதுல ஏலக்காயை போட்டு ஏற்றலாம். நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் ப்ளூ, குறிப்பா டார்க் ப்ளூ. 42 நாள் சுக்கிர ஹோரையில இதை தொடர்ந்து செய்யும் போது உங்களை சுற்றி நிறைய ப்ளூ கலர்ஸ் தெரியுதான்னு நீங்களே டெஸ்ட் பண்ணலாம். அது மட்டுமில்லாம 999 அல்லது 9 தொடர்பான ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்ப்பீங்க. மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு ரவா லட்டு. இதுல நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நல்ல வெள்ளை சர்க்கரை போட்டு செய்யணும். ரவா லட்டு செய்ய டைம் இல்லன்னா தினமும் கொஞ்சம் வெள்ளை சர்க்கரை கொஞ்சமா சாப்பிட்டுடுங்க. நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் வெள்ளை. ஒயிட் அடிக்கடி பயன்படுத்திட்டே இருங்க. 42 நாள் கழித்து யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா அது ஒயிட் கலர்ல வருதான்னு பாருங்க. நீங்க கடைக்கு போகும்போதும் வெள்ளை கலர்ல நிறைய பொருட்கள் உங்களுக்கு பிடிக்கும். மேலும் 333 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. மொத்தத்துல 12 ராசிக்காரர்களும் தங்களுக்கு சுகபோகமான வாழ்க்கை அமையணும்னா எந்த எளிய உணவுப் பொருட்கள் மூலமா எந்த கலர்ஸ் தொடர்ந்து பயன்படுத்தும் போது சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸ்வீட் சாப்பிட முடியாதவங்க கூட நல்ல சுத்தமான பட்டாடை உடுத்தி உங்களை சுத்தி சுத்தமா வச்சுக்கிட்டு மனசையும் சுத்தமா வச்சுக்கிட்டாலே சுக்கிரன் ஆக்டிவேட் ஆவாரு. எல்லோருடைய வாழ்க்கையும் இனிப்பாக மாறட்டும். துல்லியமான பலன்களை அறிய உங்களின் சுய ஜாதகத்தை ஜோதிடரிடம் ஆராய்ந்து பார்ப்பது நன்று. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோதிட கணிப்புகளை பெற திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களைப் போலவே பலன் பெற உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம ராஜ் டேட்டாபேஸ் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.